وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள ஏகரிவனின் அருள் நம்மை நல்வழிப்படுத்த வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழி நடந்த அனைத்து நல்லோர் மீதும் ஜும்ஆவினுடைய வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமா. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லாம் புனிதம் நிறைந்த துல்ஹஜ் மாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். லட்சக்கணக்கான ஹாஜிகள் தங்களது ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றிவிட்டு தங்களுடைய இல்லங்களை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களும் தத்தமது ஊர்களிலே ஹஜ்ஜு பெருநாளை நிறைவேற்றி முடித்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அதிகமாக நினைவு கூறப்படக்கூடிய இறை தூதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். ஹஜ்ஜின் கிரியைகளும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களைத்தான் அதிகம் நினைவூட்டுகிறது. ஹஜ்ஜின் கிரியைகள் பலவும் நமக்கு உணர்த்தக்கூடிய, ஹஜ்ஜினுடைய வரலாறுகள் பலவும் நமக்கு உணர்த்தக்கூடிய பல்வேறு அம்சங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முஸ்லிம்கள் படிப்பினை பெற வேண்டிய அம்சங்களாக நிறைந்திருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய குடும்பம் அல்லாஹ்வால் கடுமையான முறையில் சோதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்மில் பலரையும் விட அதிகமான அளவில் அல்லாஹ்வுடைய பாதையில் பல்வேறு சோதனைகளை சந்தித்த ஒரு குடும்பம் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய குடும்பம். ஒற்றை மனிதர் என்று குறிப்பிடுவதாக இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய இளமை பருவத்திலேயே பல்வேறு சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள். ஏகத்துவ கொள்கையை உணர்ந்து மக்கள் மத்தியில் அதை எடுத்து சொன்ன பொழுது ஊர் மக்களால் பல சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். சொந்த தந்தையின் புறத்திலிருந்து பல்வேறு நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டார்கள். நாட்டை ஆளக்கூடிய மன்னன் அரசன் அவனின் தரப்பிலிருந்து பல சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஒரு கட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உயிருக்கே உலை வைக்கக்கூடிய முடிவை எடுத்தார்கள். நெருப்பு குண்டத்தை மூட்டி அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொன்று விடுவது என்கிற முடிவை எடுத்து அதை செயல்படுத்தவும் செய்தார்கள். இப்படி தம்முடைய இளமை பருவத்திலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இளைஞர்கள் எதில் தங்களுடைய சிந்தனையை செலவழிக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். தம்முடைய நேரங்களை எதில் கழிக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய இளமை பருவத்திலேயே அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிடுவதை போல அல்லாஹ்வை வணங்குவதிலேயும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய வல்லமையை உணர்வதிலேயும் கழித்த ஒரு இறை தூதர். அந்த தௌஹீதை உணர்ந்து அதை மக்கள் மத்தியில் சொன்னதற்காக, தந்தையிடமும் குடும்பத்தாரிடமும் சொன்னதற்காக பல சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டவர். அந்த சோதனைகளை எல்லாம் கண்டு கொஞ்சம் கூட தளர்ந்து விடாமல், கொஞ்சம் கூட சோர்வடைந்து விடாமல் துணிவையும் மன உறுதியையும் வீரத்தையும் வெளிப்படுத்திய இறை தூதர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இது அவருடைய இளமை பருவ காலகட்டத்தில் அவர்கள் சந்தித்த சோதனைகள். திருமணம் என்று ஆனதற்கு பிறகு அப்போதும் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் பல சோதனைகளை கொடுக்கின்றார். பொதுவாக திருமணம் முடிந்ததற்கு பிறகு ஒவ்வொரு நபரும் என்ன எதிர்பார்ப்பார்கள்? திருமணம் முடிந்து ஒரு வருடம் கூட பூர்த்தியாகாத நிலையில அடுத்தடுத்து அவர்களை நோக்கி, அந்த தம்பதியினர் நோக்கி வரக்கூடிய கேள்வி, என்ன புள்ள நல்ல விஷயம் எதுவும் உண்டா? குழந்தை பிறந்துச்சா? எப்போ குழந்தை பிறக்க போகுது என்று குழந்தை குறித்த கேள்விகள் தான் அதிகமாக இருக்கும். நாம் வாழக்கூடிய சமூகத்தில் அதைத்தான் அதிகமாக பார்க்கிறோம். அன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த கேள்விகள் அவர்களுக்கு இருந்ததா இல்லையா என்பதை தாண்டி குழந்தை செல்வம் என்பது எல்லா காலத்திலையும் நேசிக்கப்படுகின்ற ஒரு அம்சம். ஒரு குடும்பம் அரபு மக்கள் மத்தியில செல்வாக்கு பெற வேண்டும் என்றால், தங்களுடைய குடும்ப பாரம்பரியத்தை நீடித்து நிலைக்க செய்ய வேண்டும் என்றால், சந்ததிகள் தலைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆண் பிள்ளைகள் அதிகமாக பெற வேண்டும் என்று விரும்பினார்கள். இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் காணப்படக்கூடிய ஒரு அம்சம் தான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட ஆண் பிள்ளைகள் தலைக்கவில்லை என்கிற காரணத்தினால இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்ததியற்றவர் என்கிற விமர்சனத்தை எல்லாம் முன்வைத்தார்கள். அதற்குத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வாறு விமர்சனம் வைத்தவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்ல சொன்னான், இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், உங்களுடைய எதிரிதான் சந்ததியற்றவன் என்று நபி அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். நான் சந்ததியற்று போக மாட்டேன். எனக்கு ஆண் பிள்ளைகள் இல்லாவிட்டாலும் நான் சொன்ன கொள்கை நிலைத்து நிற்கும். என் கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமான அளவில் இருப்பார்கள். சந்ததியற்று போக போறது நீங்க தான் என்று எதிரிகள்கிட்ட சொல்லுங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்லி கொடுத்தான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்தில் ஆண் பிள்ளைகள் இல்ல, பிள்ளைகள் இல்லைன்னா அது ஒரு குறையாக சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இருந்தது. இப்ராஹிம் நபியினுடைய காலத்திலையும் குழந்தை செல்வம் என்பது அதிகமாக நேசிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஆனா திருமணமாகி நீண்ட காலத்துக்கு குழந்தை இல்லை, முதுமை பருவத்தை அடையும் வரையிலையும் குழந்தை இல்லை. அது ஒரு பெரிய சோதனை. ஒரு இறை தூதராக இருந்து இந்த தௌஹீத் கொள்கைக்காக பாடுபட்டு சொந்த தந்தையை பகைத்து, ஊரை பகைத்து, அரசனை பகைத்து, உயிரை கொடுப்பதற்கே ரெடி என்று வந்த ஒரு இறை தூதர். அந்த இறை தூதர் அல்லாஹ் எப்படி சோதிக்கிறார்? திருமணமாகி உடனடியாக எதிர்பார்க்கக்கூடிய குழந்தை பேர் அவர்களுக்கு வாய்க்கவில்லை. ஒரு 2 வருஷம் கழிச்சு குழந்தை பேர் கிடைத்ததா? இல்லை. ஒரு 5 வருடம் கழித்து குழந்தை பேர் கிடைத்ததா? இல்லை. முதுமை பருவம் வரையிலையும் நீண்ட நெடுங்காலத்திற்கு குழந்தை பேர் இல்லாமல் தான் இப்ராஹிம் நபி அல்லாஹ் ஆக்கி வச்சிருந்தான். அது ஒரு பெரிய சோதனை. முதுமை பருவத்தில் அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கொடுக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதுமை பருவத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கொடுக்கிறான். கொடுத்த கொஞ்ச காலத்திலேயே அல்லாஹ் இன்னும் ஒரு சோதனையை கொடுக்கிறான். அந்த நீண்ட கால காத்திருப்புக்கு பிறகு கொடுத்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய பாதையில் அறுத்து பலியிட வேண்டும். இதை கனவின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணர்த்துகிறார். சொந்த பிள்ளைய நீண்ட கால காத்திருப்புக்கு பிறகு பெற்றெடுத்த பிள்ளைய, அன்பையும் பாசத்தையும் பொழித்து வளர்ந்த பிள்ளையை, வளர்த்தெடுத்த பிள்ளையை அறுக்க வேண்டும் என்பது எந்த ஒரு தந்தைக்கும் பெரும் சோதனை. நாமெல்லாம் நம்முடைய கற்பனையில கூட அப்படி பார்க்க மாட்டோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிள்ளைகள் அழுதாலே நம்முடைய நெஞ்சுகள் பதறுகிறது. குழந்தைகள் அழுதால், குழந்தைகளை யாரும் அடித்தால், தாக்கினால் எல்லோருடைய மன இயல்பும் எப்படி இருக்கிறது? சமூகத்தில் பெரும்பாலும் அதிகமான அளவுல சில சைக்கோக்களை தவிர, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை தவிர அதிகமான அளவு பெரும்பாலும் நம்முடைய மனநிலை என்னவா இருக்கும்? குழந்தை அழுகுதுன்னா யார் குழந்தைன்னு பார்க்க மாட்டோம், என்ன குழந்தைன்னு பார்க்க மாட்டோம், எந்த மதம்னு பார்க்க மாட்டோம். பச்சை குழந்தை, பிஞ்சு குழந்தை அழுகுதே என்று எல்லோருடைய மனதுமே கலந்து, அப்படிப்பட்ட மன இயல்பை பித்ரத்தாகவே அல்லாஹ், இயல்பாகவே அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு குணத்தை தந்திருக்கிறான். குழந்தைங்க அழுகிறத பார்த்தா இறக்கக்கூடும், மக்கள் பாதிக்கப்படுவதை பார்த்தால் கவலை வருகிறது அல்லவா? இதெல்லாம் அல்லாஹ் இயற்கையாக நமக்கு வைத்திருக்கக்கூடிய, நம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்கக்கூடிய பித்ரத், அதான் இயல்பு. அந்த நல்ல இயல்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் தந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது பெற்றெடுத்த பிள்ளையை அறுக்கணும்னா யாருக்கு மனசு வரும்? எப்பேற்பட்ட அந்த முடிவை துணிந்து செய்ய வேண்டும் என்றால் எந்த அளவிற்கு அவர்கள் மன உறுதியை பெற்றிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிய வேண்டும் என்கிற மனநிலையை பெற்றிருக்கிறார்கள். அது அவங்க சந்திச்ச ஒரு பெரிய சோதனை. பிள்ளையை அறுக்கணுங்கிற ஒரு சோதனை, அதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அந்த சோதனையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்தார்கள். அதுக்கடுத்து என்ன? தம்முடைய குடும்பத்தாரை, மனைவியை, பிள்ளைகளை பாலைவனத்தில் கொண்டு போய் விடணும் என்கிற ஒரு சோதனை ஏற்படுகிறது. தன்னந்தனியாக பாலைவனத்தில் அங்க யார் இருக்கா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சொந்த ஊர் என்ன? மக்காவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்ந்த தேசம் என்று பார்த்தால் ஷாம், சிரியா. வரலாற்றின்படி அங்கிருந்து எகிப்துக்கு போனாங்க. இதான் வரலாற்றின்படி உள்ள தகவல். அவருடைய பூர்வீகம் மக்கா கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பூர்வீகம் மக்கா அல்ல. இப்ராஹிம் என்கிற பேரே அரபு பேர் கிடையாது. இப்ராஹிம்னா அதுக்கு அரபு மொழியில் அர்த்தம் இருக்கா? அரபு மொழியில் அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. ஏன்? அது அரபு மொழி பெயரே அல்ல. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சொந்த ஊராக மக்கா இல்லை. அப்படி இருந்த போதிலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்காவுல தான் ஒட்டுமொத்த உலக மக்களும் அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் மக்காவில் தான் எழுப்பப்பட்டது என்பதற்காக வேண்டி அங்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செல்ல சொல்கிறார். தம்முடைய குடும்பத்தாரை அங்கே பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டுவிட பணிக்கின்றான். அது ஒரு பெரிய சோதனை. ஏன் எதுக்கும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கல. பொதுவாகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவு ரீதியாக சிந்திப்பவர்கள், சிந்தனை திறனை பெற்றவர்கள்.
சிலைகளுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை என்பதை தம்முடைய சமூகத்தாருக்கு, ஊர் மக்களுக்கு எப்படி புரிய வைத்தார்? சிந்தனை ரீதியா புரிய வச்சார். சின்ன சிலைகளை எல்லாம் உடைச்சாரு, பெரிய சிலையை மட்டும் விட்டு வச்சாரு. அந்த பெரிய சிலையை விட்டு வைத்த நிலையில ஊர் மக்கள் கேள்வி எழுப்புறாங்க, யார் இந்த நாச வேலையை பார்த்தது, சின்ன சிலைகளை எல்லாம் உடைச்சது யாரு அப்படின்னு கேள்வி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி அறியப்பட்ட நபர் என்பதனால, துடிப்புமிக்க இளைஞர் என்பதால எல்லாரும் அவரை தான் குற்றம் சாட்டினாங்க. வேற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த வேலையை இப்ராஹிம் தான் பார்த்திருப்பாரு, அவரை தான் நம்ம கூப்பிட்டு விசாரிக்கணும். கூப்பிடுறாங்க, ஊர் மக்கள் கூப்பிடுறாங்க, ஊர்ல உள்ள தலைவர்கள் கூப்பிடுறாங்க, விசாரிக்கிறாங்க. விசாரிச்சா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எவ்வளவு ஷார்ப்பான மைண்ட் இருந்தா அப்படி பதில் சொல்லுவாங்க. அவங்க சொல்றாங்க, ஏன்டே அப்பா கேக்குறீங்க, எனக்கு என்னமோ அந்த பெரிய சிலை மேலதான் டவுட்டா இருக்கு பாருங்க, அது மட்டும் மிச்சம் இருக்குது, மத்த எல்லாம் உடஞ்சிருக்குன்னா நம்ம எது பண்ணிருக்கணும்? பல் ஃபஅலஹு கபீருஹும் ஹாதா, இந்த பெரிய சிலை தான் இதை செய்திருக்க வேண்டும், அதுட்ட விசாரிங்க, உங்களுக்கு தெளிவு கிடைக்கும்ட்டார். இவ்வளவு நக்கலான ஒரு பதில், எவ்வளவு ஷார்ப் மைண்ட் இருந்தா அப்படி சொல்ல முடியும்? உடனே ஊர் மக்கள் கேட்கிறாங்க, இந்த சிலையிட்டவே எங்களை பேச சொல்றீங்களா? அது பேசுமா? அது நாங்க பேசுறது புரியுமா? உடனே பதில் சொன்னார், அதை தப்ப நானும் சொல்றேன், நீங்க பேசுறது அது கேட்குமா? அதுகிட்ட போய் உங்க நோய் நொடியை நீங்க கேட்கலாமா? அதுகிட்ட போய் உங்க தேவைகளை முறையிடலாமா? அதை போய் நீங்கள் வணங்கலாமா? எல்லாம் அப்படி என்று அவருடைய அறியாமையை அகற்றக்கூடிய விதமா அறிவுபூர்வமா கேள்விகளை முன்வைத்து பிரச்சாரம் செய்த நபர். அறிவு இல்லாதவங்க கிடையாது, எல்லாவற்றையும் சிந்தனை பூர்வமாக கேள்வி எழுப்பக்கூடியவர்கள், மக்களுக்கு சிந்தனை பூர்வமாக புரிய வைத்தவர்கள். சூரியன், சந்திரன் அவற்றையெல்லாம் கடவுள் என்று வணங்கி கொண்டிருந்த அந்த மக்களுக்கு அது கடவுள் இல்லை என்பதையும் சிந்தனை பூர்வமாகவே புரிய வச்சார். இரவு நேரம் வந்தவொன்னு நட்சத்திரம் தான் கடவுள் வந்துருச்சுட்டார், அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. நட்சத்திரம் மறைஞ்ச உடனே என்ன கடவுள் மறைஞ்சிட்டாரு, இது எப்படி கடவுளா இருக்கும் என்று அந்த மக்கள் மத்தியில் இது என்னுடைய கடவுள் இல்லை என்று சொன்னார். அடுத்து சூரியன் வந்தவொன்னு இதுதான் என்னுடைய சூரியன், பெரியதாக இருக்கிறது, ரொம்ப பெருசா, நட்சத்திரத்தை விட ரொம்ப பெருசா இருக்கு, அப்ப இதுதான் என்னுடைய கடவுளா இருக்கும் அப்படின்னாரு. இரவு நேரம் வந்தவொடனே சூரியன் மறைஞ்சிருச்சா, இன்னும் இதுவும் மறைஞ்சிருச்சு, அப்ப இதுவும் என்னுடைய கடவுள் அல்ல. இவை எல்லாவற்றையும் படைத்த என்றென்றைக்கும் மறையாத சக்தி பெற்ற இறைவன் தான் நம்முடைய கடவுள். வானங்களை படைத்த, பூமியை படைத்த, சந்திரனை படைத்த, நட்சத்திரத்தை, சூரியனை படைத்த, உன்னையும் என்னையும் படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை அவர்களுக்கு சிந்தனை பூர்வமா புரிய வச்சவன். எதுக்கு சொல்றோம்? இப்படி எல்லாவற்றையும் சிந்தனையை செலுத்திய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிந்தனை பூர்வமாக சிந்தித்து தர்க்க முடிவுகளை முன்வைத்து பிரச்சாரம் செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத, பெரிய அளவுக்கு மக்கள் இல்லாத, விவசாயம் இல்லை, தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை, அந்த ஊர்ல தான் குடும்பத்தை கொண்டு போய் விடணும்னு சொன்ன பொழுது பல ஆயிரம் கேள்விகளை கேட்க முடியும். கேட்டாங்களா? ஒரு கேள்வி கூட கேட்கல. அங்க யார் இருக்காங்கன்னு என் குடும்பத்தை அங்க போய் விட சொல்றேன் அல்லாத கேட்கல, எந்த கேள்வியும் முன்வைக்கவில்லை. பெரிய சோதனை அது. அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக வேண்டி தம்முடைய குடும்பத்தை பாலைவனத்தில் அங்க போய் குடியமர்த்தினாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதி கைரி தி ஸர்இன் இன்த பைத்திக்கல் முஹர்ரம், இறைவா என்னுடைய குடும்பத்தை இந்த புனிதமான ஆலயத்திற்கு அருகாமையில் நான் குடியமர்த்தி விட்டேன், இங்க எந்த விவசாயமும் இல்லை, இங்க குடியமர்த்திட்டேன், நீ சொன்னங்கிறதுனால குடியமர்த்தி விட்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைக்கு அடிபணிந்தவர்கள். அங்கு குடியமர்த்தியதற்கு பிறகுதான் குடியமர்த்திட்டு கிளம்பிட வேண்டியதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய மனைவியை, பிள்ளைகளை அங்க குடியமர்த்தி விட்டு இப்ராஹிம் நபி போய்விட வேண்டும். இப்ராஹிம் நபி திரும்பி போயிட்டு இருக்கிறாங்க, வர்றாங்க, விடுறாங்க, போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க மனைவி கேட்டாங்க, எங்க போறீங்க? ஐன ததுஹபு யா இப்ராஹிம், இப்ராஹிமே எங்க போறீங்க? எங்களை இங்க வனாந்தர பாலைவனத்துல கொண்டு போய் விட்டுட்டு நீங்க எங்க தனியா போறீங்கன்ற உடனே அது கூட பதில் வரல. அப்ப உங்க மனைவி தான் கேட்டாங்க, அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ் தான் இதை உங்களுக்கு உத்தரவிட்டானா, இது அல்லாஹ்வுடைய உத்தரவா? அதற்கு மாத்திரம் நாம் ஆமாம் அப்படின்னு பதில் சொன்னாங்க. அப்படின்னா நீங்க கிளம்புங்க, அல்லாஹ் உத்தரவுல நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். உங்க குடும்பமே எப்படி இருக்கலாம் பாருங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் மேல முழுமையான நம்பிக்கையை வைத்து அங்கே தம்முடைய வாழ்க்கையை துவங்கினாங்க. எந்த குடிக்க தண்ணி இல்லை, விவசாயம் இல்லை, அரவணைப்பதற்கு சொந்த பந்தங்கள் பெரிதாக இல்லை, மக்களே பெருசா இல்லை. அப்படிப்பட்ட அந்த வனாந்திர பாலைவனத்துல தம்முடைய வாழ்க்கையை துவங்கினார்கள். யார் மீது ஒரு நம்பிக்கை இல்லை, கணவன் மீது ஒரு நம்பிக்கை இல்லை, கணவன் போயிட்டாரு. சொந்த பந்தங்கள் மீது ஒரு நம்பிக்கை இல்லை, அங்க யாருமே பெருசா இல்லை. ஏனைய உறவுகள், மக்கள்
அவங்களும் இல்லை, அல்லாஹ் மேல வைத்த நம்பிக்கையில் அந்த வாழ்க்கையை துவங்கி தம்முடைய வாழ்க்கைக்குரிய முயற்சியை முன்னெடுத்தார். குழந்தைக்கு பசிக்குது, தண்ணி வேணும், உணவு வேணும். தண்ணீருக்காக வேண்டிதான் சஃபா மர்வா மலைக்கூண்டின் அந்த இரு மலைக்கூண்டுகளுக்கு மத்தியில ஓடினாங்க. இங்கிருந்து அங்க ஓடுறாங்க, அங்கிருந்து இங்க ஓடுறாங்க. வெயில் காலத்துல ஒரு தூரமா நிக்கிறோம், ரோட்ல நிக்கிறோம், அங்கிருந்து அங்க பார்த்தோம்னா தண்ணி நிக்கிற மாதிரியே தெரியும். இங்க இருந்து அங்க ஓடுறாங்க, அங்கிருந்து இங்க பார்த்தோம்னா இங்க தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். மனசுக்கு தெளிவா தெரியும் இது காணல் நீர் தான், தண்ணி இல்லைன்னு. இருந்தாலும் கடும் தாகத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அந்த மனசு சொல்லக்கூடிய முடிவை தாண்டி ஒரு நம்பிக்கை ஏற்படும். அது தண்ணியா இருந்துடாதான், அதை போய் நம்ம எடுத்துட மாட்டோமா? ஒரு பேச்சுக்கு அது தண்ணியா இருந்து விட்டால் முயற்சிப்போம் என்று இங்கிருந்து அங்க, அங்கிருந்து இங்க ஓட்டம். அந்த அளவுக்கு தண்ணி இல்லாத பஞ்சம். அப்ப இங்கிருந்து அங்கும், அங்கிருந்து இங்கும், சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில் அவர்கள் ஓடிய ஓட்டம் தான் இன்றைக்கு ஹாஜிகளுக்கு ஓட்டம். ஹாஜிகள் இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து இங்கே தண்ணீருக்காக ஓடுவதில்லை. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஓட்டத்தை நினைவு கூறக்கூடிய விதமாக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தின் ஓட்டத்தை நினைவு கூறக்கூடிய விதமாக இன்றைக்கு ஹாஜிகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவருடைய குடும்பம் மக்காவில் தலை தோங்க ஆரம்பியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கொள்கை மக்காவில் தலை தோங்க ஆரம்பித்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பிரச்சாரங்கள் அங்கே நிலை பெற்றது. சிறிது காலத்திற்கு பிறகு மங்கும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி மீண்டும் அந்த கொள்கைக்கு, ஏகத்துவ கொள்கைக்கு புத்துயிர் ஊட்டினான் என்பதை நம்ம பார்க்கணும். அப்ப இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோமையானால் அவருடைய வாழ்க்கை முழுக்கவே பல்வேறு விதமான சோதனை. அந்த சோதனைகளை எல்லாம் தாங்கி அல்லாஹ்வுடைய பாதையில சபுர் என்கிற உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தி அல்லாஹ் எதை சொன்னாலும் ஏன் எதற்கென்று கேட்காமல் முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்கிற மனநிலையை வெளிப்படுத்தியவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த பயிற்சி தான் நமக்கு ஹஜ்ஜுடைய காலத்தில் கொடுக்கப்படுகிறது. அந்த பயிற்சி தான் அல்லாஹ் சொல்லிட்டானா முழுமையா நம்ம கட்டுப்படணும். சமீனா அத்தகனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம். உலகியல் கணக்குகள் எதுவுமே இருக்கக்கூடாது. இது பண்ணா லாபமா நஷ்டமா, இது இந்த நேரத்தில் பண்ணலாமா, இது இந்த நேரத்தில் சரியா வருமா, இந்த கணக்கீடுகள் எதுவுமே இல்லாமல் அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள் என்றால் ஒரு முஸ்லிம் நம்மை பொறுத்தவரை சமீனா அத்தகனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று செயல்படக்கூடிய ஒரு மனநிலை நம்மிடத்துல இருக்க வேண்டும். அதற்குரிய பயிற்சி தான் இந்த ஹஜ். வெறுமனை ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றது அர்த்தம் இல்லை. வெறுமனை இங்கிருந்து குர்பானி கொடுப்பது பலன் இல்லை. அது முழுமையா நமக்கு பலனளிக்க வேண்டும் என்றால் ஹாஜிகள் அங்கிருந்து திரும்பி வர்றாங்க, லட்சக்கணக்கு செலவு பண்ணி பல சிரமங்களை சந்தித்து அங்க ஹஜ் என்கிற இந்த சிறப்பான கடமையை நிறைவேற்றி விட்டு வருகிறார்கள் என்றால் ஹஜ்ஜினுடைய முழுமையான தாற்பயத்தை அவர்கள் உணரும். அது சொல்லித்தரக்கூடிய முழுமையான பாடத்தை அவர்கள் அங்கே பெறணும். ஹாஜிகள் மட்டுமல்லாது அந்த செயல்களை பார்க்கிற நாமும் அந்த பாடத்தை பெறணும். ஏன் நாமும் இங்க குர்பானி கொடுக்கிறோம் அல்லவா? அப்ப நாமும் இந்த ஹஜ்ஜினுடைய கிரியைகளின் மூலமாக பெற வேண்டிய பாடங்களை, படிப்பினைகளை பெறணும். அவற்றை பெறாமல் இந்த ஹஜ் முழுமை பெறாது. அவற்றை பெறாமல் நம்முடைய குர்பானி முழுமை பெறாது. ஹாஜிகள் அங்கே பல்வேறு விதமான செயல்பாடுகளை கடைபிடிக்கின்ற பொழுது ஒன்னொன்னையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பல பாடங்களை வைக்கிறோம். காபாவை வலம் வரும், ஹாஜிகள் சுற்றுறாங்க. உம்ராவுக்கு போனாலும் ஹஜ்ஜுக்கு போனாலும் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். வெறும் சுத்தாக இருக்கக்கூடாது. சுத்தும் போது நம்ம சிந்தனையில வரணும், என்னுடைய வாழ்க்கை ஓட்டம் அனைத்தும் இந்த காபாவின் இறைவன் எவனோ அவனை சுற்றியே சுழலும், அவனை சுற்றித்தான் என்னுடைய வாழ்க்கை ஓட்டம் அமையும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் சுத்தம். அந்த எண்ணத்தை நாம நம்முடைய வாழ்க்கையில பெறணும். ஒரு சடங்காக சம்பிரதாயமாக சுத்துறது கிடையாது. 7 தடவை சுத்தியாச்சு முடிஞ்சிருச்சு, அப்படி அல்ல. அந்த ஆலயத்திற்கு அல்லாஹ் ஒரு புனிதத்தை கொடுக்குறான்ல, அந்த ஆலயத்தின் இறைவனின் கட்டளை என்னவோ அதை சுற்றி தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும். என்னுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய கட்டளையை நோக்கியே சுழலும் என்பதை உணர்த்தக்கூடிய விதமா நம்முடைய தவாஃபுகள் இருக்கும். அங்கே ஹாஜிகள் அனைவரும் வெள்ளை உடை அணிந்திருக்கிறாங்க. எஹ்ராமுடைய ஆடையை பார்த்து எங்க பார்த்தாலும் வெள்ளை. யார் அந்த வெள்ளை ட்ரெஸ்? ஆண்டியா இருந்தாலும், அரசனா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும், பணக்காரனா இருந்தாலும், கருப்பனா இருந்தாலும், சிவப்பனா இருந்தாலும், அனைவரும் ஒரே ஆடை, அனைவரும் ஒரே ட்ரெஸ், எஹ்ராமுடைய ட்ரெஸ். எஹ்ராமுடைய ட்ரெஸ் கூட என்ன பெரிய வெள்ளை கலர்ல சட்டை போடுறோமா, வெள்ளை கலர்ல கோட்டு போடுறோமா, வெள்ளை கலர்ல டை போட்டு இன் பண்ணி அப்படியா? கீழே ஒரு ஆடை, மேல ஒரு ஆடை, அவ்வளவுதான். கீழே ஒரு ஆடை, மேலே ஒரு ஆடை, வெள்ளை நிற ஆடை. இந்த 2 ஆடைகளை போதுமாக்கி கொண்டு எல்லா ஹாஜிகளும் காட்சி அளிக்கிறார்கள் என்றால்
இது நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் நிறைய இருக்கு. என்ன, இங்க எல்லாருமே சமம். அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? ஒரு பணக்கார வெளியே எப்படி ட்ரெஸ் போடுவான், அவன் வசதிக்கு தக்க ட்ரெஸ் போடுவான். ஒரு ஏழை அவனுடைய வசதிக்கேற்ப ட்ரெஸ் போடுவான், அவன் சக்திக்கேற்ப ட்ரெஸ் போடுவான். இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அல்லாஹ் நம்ம எல்லாருமே சமப்பா. எல்லாம் என்ன, நீ எவ்வளவு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மதிப்பிலான ஆடைகளை வச்சிருந்தாலும் அது அல்லாட்ட மதிப்பு பெறாது. இந்த எல்லாரும் சமம், அவன் என்ன ட்ரெஸ்ஸோ அதுதான் உனக்கு. அப்படியான சமத்துவத்தையும் அப்படியான பணிவையும் நமக்கு வெளிப்படுத்தி தரக்கூடியதான் இந்த இஹ்ராமுடைய ஆடை என்பது. அந்த சிந்தனை, அந்த ஒரு சிந்தனை நமக்கு அதிலே எழுதுகிறது. எல்லாருமே இங்க சமம். ஏழை, பணக்காரன், அரசன், குடிமக்கள் எல்லாருமே இங்க சமம். அதே மாதிரிதான் அரஃபா பெருவெளியில அத்தனை லட்சக்கணக்கான ஹாஜிகள், 30 லட்சத்திற்கும் அதிகமான ஹாஜிகள் ஒன்று கொள்கிறார்கள். அவ்வளவு பேர் எங்க படுத்து கிடக்கிறாங்க? குடியில வெளியே, அந்த மலையில, மலைக்கு கீழே, மலைக்கு மேல பக்கம் பக்கம் படுத்து கிடப்பாங்க. யாரு? அவர் பெரிய, அவர் நாட்டுல, அவர் ஊர்ல பெரிய கம்பெனிக்கு முதலாளியா இருப்பார். அவர் நினைச்சாருன்னா எங்கனாலுமே தங்கலாம். கோடி ரூபாய் கொடுத்து ரூம் எடுத்து தங்க முடியும். அப்படி தங்குறது இல்ல ஹஜ்ஜி. இங்க வந்து தங்கணும், இந்த அரபாவுல வந்து தங்கணும், இந்த மினாவுல வந்து இருக்க வேண்டும். அப்ப அப்படியாக எல்லோருடனும் சேர்ந்து தங்குகின்ற பொழுது அவங்கவுங்க அவங்க அனுபவத்தை ஹஜ்ஜுக்கு சென்று திரும்பக்கூடிய ஹாஜிகள் எழுதுவதை நீங்கள் பார்க்க முடியும். எப்படி சொல்கிறார்கள்? புதுவிதமான உணர்வா இருந்துச்சு. பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் எங்க தங்குவாங்கன்னா பெரிய பணக்காரர்களா இருப்பாங்க. ஒரு ஏழை ஹாஜி இருப்பாரு, அவர் டென்ட்டுக்கு பக்கத்துல இன்னைக்கு தங்கிக்கலாமா அப்படின்னு அவர் காலு கீழே படுத்துக்க வேண்டியதுதான். 2 பேரும் சேர்ந்து ஒன்னா இருந்து பேசிக்கிட்டு, ஹாஜிகள் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பேசிக்கிட்டு, அவர் தன்ன ரொட்டி, காஞ்ச ரொட்டி, குபுசு, அதை இவர் பாதி சாப்பிட்டுக்குவார், இவர்கிட்ட உள்ளது அவர் பாதி சாப்பிட்டுக்குவார். எல்லாம் இங்க சமங்கிற உணர்வு அவங்க பெறுவாங்க. ஹாஜிகள் ஹஜ்ஜை முடித்து விட்டு திரும்பும் போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மனநிலை இருக்க அவ்வளவு பியூரான ஒரு தூய்மையான ஒரு மனநிலை இருக்கு. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு கையோமின் வலதத்தும் அன்று அன்று வலதின், அன்று பிறந்த குழந்தையை போல, அன்று பிறந்த பிள்ளையை போல அவர் திரும்பி வருகிறார். எல்லா விதமான பாவங்களும் மன்னிக்கப்பட்டு, அசுத்தமான எண்ணங்கள் களையப்பட்டு, புதுசா ஒரு மனிதன் பிறந்தா இந்த உலகத்தை புதுசா ஒருத்த பார்த்தா எந்த மனநிலையில பார்ப்பான்? இந்த மனிதர்களை புதுசாக பார்க்கின்ற பொழுது எந்த மனநிலையில பார்ப்பான்? குரோதம், விரோதம், வெறுப்பு, ஏற்றத்தாழ்வு, நீ உயர்ந்த, நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், இந்த எண்ணமெல்லாம் கலைந்து தூய்மையான ஒரு மனநிலை அங்கு பிறக்கிறது. அதை தக்க வைப்பதுதான் பெரிய விஷயம். அவ இப்படியான சமத்துவத்தையும் அல்லாஹ்வுக்காக எல்லாவற்றையும் நான் உதறி தள்ளுவதற்கு தயார் என்கிற மனநிலையையும் இந்த ஹஜ்ஜினுடைய கிரியை நமக்கு பெற்றுத் தருகிறார். இஹ்ராம் ஆடை போடுறோம், எல்லா ஆடைகளையும் உதறணும், இஹ்ராமுடைய ஆடையை உடுத்துறோம்னு சொன்னா அதனுடைய பொருள் என்ன? இறைவா, உனக்காக நான் என்னுடைய வசதியான ஆடைகளை உதறி தள்ளியதை போல உனக்காக வேண்டி நான் எல்லா விதமான கெட்ட எண்ணங்களையும் உதறி தள்ளுவதற்கு தயார். உனக்காக என்னுடைய தவறான அடிப்படையில் பொருளீட்டக்கூடிய ஹராமான பொருளாதாரத்தை உதறி தள்ளுவதற்கு நான் தயார். என்னுடைய மன இச்சைகளை உதறி தள்ளுவதற்கு தயார். அதை உணர்த்துவதுதான் இஹ்ராமுடைய ஆடை. இந்த எளிமையான ஆடையை அணிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் என்று சொன்னால், நீ சொன்னதற்காக வேண்டி என்னுடைய ஏனைய ஆடைகளை உதறி தள்ளிய நான், நீ சொல்லக்கூடிய காரணங்களுக்காக வேண்டி என்னுடைய மன இச்சைகளையும் நான் உதறி தள்ளுவேன். அதை நாம பெறணும். அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ முற்படும் பொழுது, அந்த முடிவை எடுக்கும் பொழுது குறுக்க யார் வர்றா? ஷைத்தான் வரும். அந்த ஷைத்தானை விரட்டக்கூடிய அம்சம் தான் ஜம்ராத்துல கல்லெறிகள். ஜம்ரத்துல் அகபா என்கிற இடங்கள்ல ஹாஜிகள் கல்லெறிகிறாங்க. என்ன அது கடைசியா எறிகிறாங்களே, ஏன்? இனி நம்ம ஒரு புதுசா ஒரு வாழ்க்கையை வாழப்போம், எல்லாரையும் சமமா பார்க்கணும், அல்லாஹ்வுடைய சொல்லுதான் எனக்கு அடிப்படை, அதை சுற்றி தான் என்னுடைய வாழ்க்கை சுழல போகுது. அப்படி ஒரு வாழ்க்கையை நான் முடிவெடுக்கும் போது இவன் தான் வருவான், குறுக்க வருவான். நீ அப்படி வாழக்கூடாதுன்னு நினைப்பான். ஏற்றத்தாழ்வு மனுஷனுக்கும் அவனுடைய உள்ளத்துல உருவாக்குவான். அப்படி செய்தான் வருவானேயானால் அவனுக்கு நான் அடிபணிந்து விட மாட்டேன். இதோ இந்த கல் எடுத்து அவனை விரட்டுற மாதிரி நான் விரட்டிடுவேன் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய அம்சம் தான் ஜம்ரத்துல் அகபாவுல கல்லெறிவது. இப்படி ஹாஜிகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரியையும் நமக்கு நம்முடைய வாழ்வியல் பாடத்தை சொல்லித் தருவது. அன்றாடம் நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடிக்க வேண்டிய அம்சங்களையும் ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடிக்க வேண்டிய சிந்தனைகளையும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அம்சம். அந்த சிந்தனைகளை பெறாமல் இந்த ஹஜ்ஜை முழுமை பெறாது என்பதை நாம் உணரணும். இந்த ஹஜ்ஜினுடைய காலகட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கட்டுப்படுதலை நாம உணர்வதோடு, அவருடைய தியாகத்தை போற்றுவதோடு, அதே முழுமையான கட்டுப்படுதலை நாமும் நம்முடைய வாழ்க்கையில்
கடைபிடிக்க வேண்டும். அத்தகைய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்தேன். அன்புக்குரிய சகோதரர்களே, சமீபத்தில் நேற்றைய தினம், நேற்றிலிருந்து இன்று என்று தொலைக்காட்சியில் தொடர்ச்சியாக சமூக வலைத்தளத்தில் அதிகமான அளவில் வரக்கூடிய ஒரு செய்தி, டெல்லியில் ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. பல பேருடைய உயிர் பலியாகக்கூடிய கடுமையான ஒரு துயரமான ஒரு சம்பவம். அந்த சம்பவம் ஏற்பட்ட பொழுது உடனடியாக 2 சாரார் துரிதமாக களத்தில் இறங்கி மக்களை காப்பாற்றக்கூடிய மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. 2 விதமான பணிகளை செய்திருக்கிறார்கள். ஒரு சாரார் தந்தையும் மகனும், அவங்க அந்த ஹோட்டலுக்கு பக்கத்திலேயே ஒரு சோஃபா கடை வச்சிருக்கிறாங்க. அவங்க துரிதமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, தீ விபத்து ஏற்படுறதை பார்த்ததும் டக்குன்னு அங்கிருந்து அவர்கள் குதிப்பதற்கு ஏற்ப தங்கள் வீட்டில் தங்களுடைய கடையில் உள்ள உயர்ரகமான சோஃபாக்கள் எல்லாத்தையும் டக்கு கீழே இறக்கி அவங்க குதிப்பதற்கு தோதாக அதை அமைத்து விட்டார்கள். அமைச்சு எல்லாரும் குதிங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் குதிங்க, சோஃபாவோட குதிங்கன்னு சொல்லி ரெடி பண்ணி அப்படி பல பேருடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார்கள். இந்த செயலை செய்தவர்கள் 2 நபர்கள். அவங்க தந்தை, ஒருத்தர் தந்தை, இன்னொருத்தர் மகன். அவங்களுடைய பேர் என்ன, ரியாசுதீன் மன்சூரி, அருமான் மன்சூரி. இந்த 2 பேர் தான், ரியாசுதீன் அதே மாதிரி அருமான். இந்த 2 பேரும் மன்சூரி குடும்பத்தை சார்ந்த இந்த 2 பேரும் தான் இந்த செயலை செஞ்சிருக்கிறாங்க. அதே போல இப்படியாக ஒரு தீ விபத்து ஏற்பட்ட உடனேயே பல பேர் பார்த்து தயங்கி நிற்கிறாங்க. காப்பாற்றணும் எண்ணம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள போன நம்ம என்ன ஆகுறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்களா, அது இயல்பு தானே. அப்படியான இயல்புக்கு மத்தியில் 2 நபர்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் உள்ளே போயிட்டாங்க. தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே, புகைஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய சிறுவர்கள், குழந்தைகள், பெண்களை எல்லாம் முடிந்த அளவு அவங்க காப்பாற்றிருக்கிறாங்க. அப்போ உயிர் சேதம் ஏற்படுவதை பெருமளவு குறைத்து இப்படிப்பட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த 2 பேரும் யாருன்னு சொன்னால் முகமது அப்சல், வாசிம் ராஜா. இந்த 2 பேர் தான் கட்டிடத்துக்குள்ளேயே போய் தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே உள்ளே போய் அவங்கள உள்ள பல பேரை காப்பாற்றிருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தலைநகர் டெல்லியில் நடைபெற்றிருக்கிறது என்பதை பார்க்கணும். இது போன்ற பணிகள் எல்லாம் முஸ்லிம்களின் மீது உள்ள ஒரு தவறான பார்வையை போக்குவதற்கு உதவக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த பணிகள். இப்படியான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வாய்க்கின்ற பொழுது இப்படியான பணிகளை முன்னெடுப்பது ஒட்டுமொத்தமாக சமூகத்தின் மீது உள்ள தவறான பார்வையை களைவதற்கு இது உதவும் என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இது சமூக வலைத்தளத்திலையும் குறிப்பிட்ட சில மீடியாக்கள்லையும் தான் இந்த செய்தி வெளியாக இருக்கிறதை ஒழிய முழுமையாக, குறிப்பாக டெல்லியை தலைமையகமாக கொண்டு செயல்படக்கூடிய நேஷனல் மீடியாக்கள் எல்லாம் இந்த செய்திகள் கவர் ஆகலை. ஒரு முஸ்லீமை பற்றி ஒரு தவறான செய்தி வந்தால் உடனே பிரேக்கிங் நியூஸில் ஓடும். ஃப்ளாஷ் நியூஸு, பிரேக்கிங் நியூஸு, குவிக் பிரேக்கிங் நியூஸு, என்னென்ன வார்த்தைகள் போடணுமோ அவ்வளோ போட்டு அந்த செய்தியை பரப்பிக்கிட்டு இருப்பாங்க. எப்போ தவறான செய்தி வந்தால் அதுவே இப்படிப்பட்ட செய்திகள் சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய, மக்களை காப்பாற்றக்கூடிய பணியில் ஈடுபடக்கூடிய அந்த பணிகளில் மக்கள் முஸ்லிம்கள் ஈடுபட்டால் அது சம்பந்தமான செய்திகளை ஊடகங்கள் கண்டுகொள்வதில்லை. இதுதான் யதார்த்தமா இருக்கு. அந்த யதார்த்தத்தை தான் இன்றைக்கும் நாம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட முஸ்லிம்களின் ஆக்கப்பூர்வமான பணிகளை நாம் தான் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். பாபுதாவன் அல்ஹம்துலில்லாஹ்.